இப்போ இந்த ஆய்வு அறிக்கையில நம்ம சொல்லக்கூடிய இந்த 2600 முன்னாடி நகர நாகரிகம் இருந்ததுன்றதுக்கு அப்பாற்பட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம இது ஹைலைட் பண்ணுது சார்? நகர நாகரிகம் என்பதே மிக முக்கியமானது. நகர நாகரிகம் என்பது பார்த்தீங்கன்னா எளிதில் வந்துடாது. இன்னைக்கு ஒரு நகரம்ங்கிறது உடனே வந்துடாது. ஒரு சென்னையே எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இன்னைக்கு 386 வயசு சென்னை. சென்னை 386 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்தது? அது ஒரு குக்கிராமம் தான். அதே போல தான் கீழடியும் இது போன்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து அதனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லுகின்ற விவசாய பெருக்கத்தின் காரணமாக இந்த நகரம் வளர்ந்துருக்கு. இந்த நகரம் வளர்ந்து படிப்படியாக வளர்ந்தது தான் நாங்கள் காலக்கணிப்பு செஞ்சுருக்கோம். அது செய்த முதலிடமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அரிக்கமேட்டில் கூட இந்த மாதிரி காலக்கணிப்பு செய்யலை, காவேரி பூமண்டலத்தை கூட செய்யலை. அது ரெண்டும் வாழ்விட பகுதிகள். மற்ற இடமெல்லாம் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புதைப்பிடும். ஆனால் இன்று முறையாக நம்ம எப்பொழுது தோன்றியது, எப்பொழுது வளர்ந்திருந்தது, எப்பொழுது இந்த இடம் அழிய தொடங்கியது என்பதை காலக்கணிப்பு செஞ்சிருக்கோம். இது கண்டிப்பாக வெளியே வர வேண்டும். வந்தால் மிகவும் முக்கியமான வரலாற்று ஆதாரமாக இருக்கும். வருங்கால ஆய்வுக்கு மிக உதவியா இருக்கும். அந்த ஆய்வு அறிக்கையில தொடர்ச்சியாக நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க, அதை திருத்த முடியாதுன்னு சொல்றீங்க. ஒரு ஆய்வுன்றது முழுக்க அதை திருத்த முடியாத ஒண்ணு அப்படிங்கிறீங்க, முடிவுங்கிறது. அப்போ அதுல என்ன திருத்தங்களை என்ன செய்ய சொல்லி கேட்கறாங்க சார்? என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்க திருத்த சொல்ற கால அளவெல்லாம் திருத்த முடியாதுங்க. கால அளவு என்பது ஆய்வின் முடிவு. ஆய்வின் முடிவை மாற்றணும்னா நீங்க மறுபடியும் ஒரு ஆய்வை தான் செய்யணும். மறுபடியும் ஆய்வு செஞ்சீங்கன்னா அது புதிய காலத்தை தான் கொடுக்கும். அதுதான் உண்மை. ஏனென்றால் நமக்கு கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் நம்ம காலத்தை கொடுக்கிறோமே தவிர சிறு சிறு பிழைகள், படம் போயிடுச்சு, அது போயிடுச்சுலாம் ஈஸியா மாத்தி கொடுத்துடலாம். ஆனால் ஒரு கான்செப்டை மாற்ற முடியாது. அதுதான் உண்மை. அறிக்கையில மாத்தணும்னு சொல்லி அவங்க கேட்க வேண்டிய நோக்கம் என்ன சார்? அவங்கள தான் கேட்கணும். என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை. நான் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வு முடிவுகளை, காலத்தளவை நான் கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. நம்ம புராணங்களை கேட்டு பழகி இருக்கோம். ஆனா வரலாறாக அல்லது அறிவியல் தன்மையோட அணுகிறதுக்கான பழக்கம் நமக்கு இல்லைங்கிறது அது எதை சார் குறிக்குது? நிச்சயங்க. நம்ம இந்திய சூழ்நிலையை பார்த்தோம்னா புராணங்களில வாழ்ந்திருக்கோமே தவிர நமக்கு வரலாற்றை கற்றுக் கொடுத்தவர்கள் இங்க நமக்கு ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் தான். அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் தான் வரலாறாக எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை எழுத நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதை நம்ம கலோனியல் மைண்ட் செட்டுன்னு சொல்றோம். அது தவறான ஒரு மைண்ட் செட்டு. அதை ஏனென்றால் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இன்னும் நாம் புராண கதையில் தான் பேசிட்டு இருப்போம். அதை மாறணும். ஆய்வு என்பது அறிவியல் ரீதியாக இருக்க வேண்டும், உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும்.